வெல்கம் பேக் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். ஸோ இன்னைக்கு vlog போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஸ்டே அட் ஹோம் அப்படின்றதுனால இன்னைக்கு ஸ்நாக் வந்து நாங்க வந்து மோமோஸ் பண்ண போறோம். ஸோ மோமோஸ் இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு மோமோ இருக்குமான்னு தெரியல, பட் இது ஹோம்மேட் மோமோ. இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வித் பன்னீர் அண்ட் வெஜிடபிள் மோமோ. ஸோ இது வந்து ஆர்த்தி ஸ்டைல் ஆஃப் மோமோ. ஸோ கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பத்ரி இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அவுட் ஃபார் மோமோ. எஸ், பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல யம்மியா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மோமோவா இருந்தது. பட் ஒன்லி திங் இஸ் மைதா போடுறோம், அது ஒண்ணுதான் எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வீட் ஃபிளார்ல ட்ரை பண்ணலாம் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார். ஸோ இந்த கப் அளவுக்கு வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார், தட் இஸ் மைதா எடுத்துட்டோம். ஸோ யூ கேன் புட் இட் இன்சைட். அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து இது கூட வந்து லிட்டில் பிட் ஆஃப் சால்ட். ஏன்னா நீங்க வெறுமனே வந்து மைதாவோ இல்ல வீட்டோ பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்டே இருக்காது. மாவு ரொம்ப வந்து சப்புன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஹேட் ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட். திஸ் பிங்க் சால்ட், பிங்க் ராக் சால்ட் இது. ஸோ இது ஹாட் வாட்டர், நல்ல ஒரு பாய்லிங், ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் இது. ஸோ இதை வந்து இதுல பண்ணி, ஸோ எந்த அளவு எடுத்திருக்கணும் அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி பண்ணும்போது பயங்கர சாஃப்டா வரும் ஃபிளார் நமக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவோம், ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே ஓரமா வச்சிருவேன். ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி நீங்க ஓரமா வச்சிருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிசையும் போதே பயங்கர சாஃப்டா இருக்கும். இது யூஸ்வலி சப்பாத்திக்கு பண்ற அதே மெத்தட் தான். ஸோ இப்போ ரிஷி குட்டியும் நம்ம கூட ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு லிட் போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படி ஓரமா வச்சிருங்க. ஸோ அது நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடும் பேட்டர் நமக்கு அந்த ஃபிளார். ஸோ வாட் யூ வாண்ட் டு டாக் நோ? Now we need to wait 20 minutes. I means it need to be nicely maida. It will become very soft. So it will be very soft. So the taste will come. You guys like momo? Yeah. Okay. Where did you eat momo last time? Home. Okay. So you like that momo? Yeah. Okay. ஸோ ஆக்சுவலி மோமோஸ் வந்து என்னுடைய ஸ்டாஃப் வந்து டார்ஜிலிங் அண்ட் மணிப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் ஒரு vlog பண்ணணும். ஏன்னா வெரி ப்ரொஃபஷனல் மோமோஸ் பண்ணக்கூடிய பசங்க அவங்க. பட் இப்போ லாக்டவுனா இருக்கிறதுனால எதுவும் என்னால பண்ண முடியல. ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே, நாங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து அவங்க தே ரியலி ஹேவ் அ மோமோ குக்கரே தனியா வச்சிருக்காங்க ஸ்டீம் பண்றதுக்குன்னு. ஸோ பயங்கர ப்ரொஃபஷனலா இன்னொரு vlogம் பண்றேன் நான். இப்ப வந்து ரிஷியும் பத்ரியும் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இன் பிட்வீன் அந்த 20 மினிட்ஸ் நமக்கு அந்த ஃபிளார் வெயிட் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல வந்து they want to explain something. Yes. We want to decoration like this, but we cannot do now. I mean everything is locked down. When they opening, we are going to do decoration and subscribe and see this. Okay, you tell Badri. So read this. We got this wood from my tata's farmhouse. It is very huge. We cannot carry it. We wanted to make one decorative item with this DIY, but now we cannot do anything because now it's lockdown time and everything are closed. So we need some materials, but everything is locked. So after the lockdown, I will do this and I'll show the video. Please subscribe Arti Balaji Makeover Style. So please subscribe the channel. ஸோ நீங்க பார்க்கல, இதுல வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது என்னோட மாமாவுடைய ஃபார்ம்ல இருந்து இந்த பீஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது. பட் இப்போ ஆக்சுவலி நிறைய டைம் இருக்கு பண்றதுக்கு, பட் அதுக்கான ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட இல்ல கம்ப்ளீட்டா. ஸோ எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து இது வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஏதாவது ஒரு கார்னர் பீஸ் ஆஃப் த ஹவுஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல்ல லைக் பண்ணுங்க. ஸோ இது எப்படி பண்ண போறோன்றத நீங்க பாப்பீங்க. Hi, now we have paneer. This is paneer, and this is 100 years old, and my grandma's old new. Give this, huh? And I'm keeping inside the paneer for momo. We need this. So the vegetables we are going to use for the momos are peas, onion,
capsicum, cabbage, carrot, and spring onions. And we will chop it And nicely. we will chop it nicely and use for the momo. So we'll show now, okay, once it's cut and we'll... So usually வந்து இந்த cabbage எல்லாம் வந்து பசங்க சுத்தமா சாப்பிடுறதே கிடையாது. So இந்த மாதிரி மோமோஸ் பீன்ஸ்மே வந்து சாப்பிடுறதுல கேரட் பொட்டேட்டோ இந்த பன்னீர் ஸோ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கேபேஜ் பீன்ஸ் இதெல்லாமே ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டா இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பொடியா நறுக்கணும். யூஸ்வலி நம்ம நறுக்கிறத விட ரொம்ப ஸ்மால் பீசஸ்ல வந்து சாப் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்க வந்து எல்லாத்தையும் சாப் பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்ன சாப் பண்ணிருக்கோம்னா கேபேஜ் இது வந்து பன்னீர் வந்து சும்மா அப்படி வந்து குட்டி குட்டியா பிச்சு போட்டு இது ஸ்கிராப் பண்ணிருக்கு. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், பீன்ஸ், கேரட், ஆனியன், கேப்சிகம். சோ இது கூட வந்து டொமேட்டோ சேர்க்க கூடாது. ஈரம் இருக்கக்கூடிய காய், அதாவது நீர் சத்து இருக்கக்கூடிய காய் எதுவும் சேர்த்துறாதீங்க, ரொம்ப சொதன்னு ஆயிடும். சோ இது கூட வேற ஏதாவது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். இது வந்து மைதா வந்து குட்டி குட்டி பால்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மோமோ ஷேப் அந்த ரவுண்டா பண்றதுக்காக. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து சார்ட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்படியே டைரக்டா பாயில் பண்ணாலுமே நல்லா இருக்கும் மோமோவோட. ஆனா அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. சோ அதனால எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஒரு 50%, 100% கிடையாது, ஒரு 50% வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ண போறோம். ஸோ இது வந்து என்னுடைய உருளி, ரொம்ப ட்ரெடிஷ்னலான உருளி. ஒரு 6-7 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடாய் மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதுலயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது யூஸ் பண்ணும்போது. இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் பிரான்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஹீட் ஆயிடணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் சம் ஆயில், ஸோ இதுல வந்து நான் கடுகு ஜீரகம் அதெல்லாம் எதுவும் போட. இது ரொம்ப ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வைக்கும் போது மட்டும் பாத்திரம் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி இரும்பு கடாய் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதே டைம் தான் எடுக்கும். இமீடியட்டா வந்து ஆயில் நம்ம போட்டதுமே நல்ல ஹீட் ஆயிடும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆனியன், இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு 50% மட்டும் தான் வந்து வணக்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆனியன், ஆனியன் போடும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆயிடும் சீக்கிரமா. கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு ஒரு 10 மினிட்ஸ். ஒரு வீட்டு மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு. நான் மேக்ஸிமம் ரெட் சில்லி வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், போட மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு. இந்த சின்ன ஸ்பூன் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பெப்பர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து சாஸ் போட்டுறாதீங்க அண்ட் டொமேட்டோவும் போட்டுறாதீங்க கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப சொதம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 or 10 minutes, 5 minutes பண்ணா கூட போதும். or if you want 10 minutes பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து வில் பி பன்னீர் வந்து ரொம்ப பாயில் பண்ணணும், வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஸ்டீமிங்லேயே அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் வந்துடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் உள்ள. ஸோ இப்போ சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி இந்த மோமோக்கான இந்த ஃப்ளார் ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா ரவுண்ட் வரும், பர்ஃபெக்டா ஸ்கொயர் ஷேப் வரும் அப்படின்னா அழகா பண்ணலாம். பட் எனக்கு அது வராது சரியா. ஸோ எனக்கு இந்த ஷேப்லாம் வரும் மேக்ஸிமம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம். முதல்ல இந்த ஸ்டஃபிங் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய மோமோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து மோமோஸ் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதை ஸ்டீம் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா மோமோஸுமே வந்து பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்மளுடைய இட்லி குக்கர், ஸோ இட்லி பிளேட்ஸில் தான் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு ஷேப், என்னதான் ஷேப் சரியாக வரல அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இட்ஸ் ஹோம் மேட். ஸோ இது என்னுடைய பட்டர்ஃப்ளை இட்லி குக்கர். ஸோ இதை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுடைய மோமோஸ் ரெடி ஆகிடும். இப்போ மோமோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்டீம் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கு. மோமோஸ் ஆர் ரெடி. ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் மேக்கிங் மோமோஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.